எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரஜினி ரசிகர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கில் ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினி வந்து தப்பா பேசிட்டாராம். என்ன தப்பா பேசிட்டாரு? அவர் ஏதாவது கொச்சையான வார்த்தைகள் பேசுறாரு? அப்படிலாம் கிடையாது. ரஜினி அரசியலுக்கு வரும்போது திமுக தான் அழுத்தம் கொடுத்துச்சு, அதனால தான் அவர் வர முடியல அப்படின்னு தான் முன் வச்சாங்க. ஆனா அதே வந்து எங்க ஆள் வந்து பயந்துருவாரா, எங்க ஆள் பயப்படுற ஆளா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் இளவட்டமான சின்ன பசங்க நினைச்சிடாதீங்க, எல்லாம் 80-90 வயசு பசங்க அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டு போராட்டம் பண்றாங்க. யார் யாரெல்லாம் டிவிக்கு வந்து வேட்பாளர் நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி, ஆதவ அர்ஜுனா நிற்கிற தொகுதியிலையும் தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. நாட்டில் என்னென்னமோ நடக்குது, இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுங்கனாலும் பண்ண மாட்டாங்க, இதுக்கு தான் வருவாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார், அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. பார்த்துருப்பீங்க, அவர் அதை தான் பேசியிருக்காரு. இதில் தப்பாக ஒன்றும் கிடையாது. இதை விட தரக்குறைவாக பேசினது எவ்வளோ வீடியோ இருக்குது. இது பழசில் அப்போல்லாம் வந்து ரஜினி கல் மாதிரி இருந்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு மட்டும்தான் வந்து சொர்ணம் வந்துச்சான். காரணம் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ ரஜினி அவர்களை பற்றி தப்பாக தரக்குறைவாக பேசின வீடியோக்கள்லாம் பார்ப்போமா? மண்டைக்குள்ள மயில்தான் பார்த்தா மூளை பிரதேசம் போயிருக்கு. மரியாதை ரஜினிகாந்த் கூட்டம் என்னங்க பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாரா சூப்பர் ஸ்டார்? யார் சூப்பர் ஸ்டார்? இங்க ஒரு மாநகர நடிகர் ஒருத்தருங்க, ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. இந்த புறம்போக்கு இவளுக்கு ரசிகரா இருக்கணும், செருப்பு போட்டு அடிக்குவாங்க. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது? நீ தலையில தண்ணி குடி, ஒரு குடம் ஓடாது. அது வாய்ப்பு இல்லை ராஜா, அது வாய்ப்பு இல்லை. மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வந்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான் சொல்றதுக்காக மிரட்டி தான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தே கட்சி தொடங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நேரடியாக நான் கட்சியை தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கிற, நீ கட்சி தொடங்கினா இதெல்லாம் பரவாயில்ல. ரஜினி அவங்க அம்மாவை பற்றி பச்சையா பேசினா சாட்டை துரைமுருகன், அதை பத்தி பார்த்துருவோமா? தமிழ்நாட்டில் வந்து அவர் பச்சை தமிழனா 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்லைன்னா எங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கணும். அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, பிரச்சனை இல்லை. ஆனாலும் வந்து அவர் வந்து சிவாஜிராவ் கைக்குவாட்டு பேரை மாத்திக்கிட்டு இப்ப வந்துட்டு எங்களை ஆள போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் சிகிச்சை குடிக்க முடியுமான்னு கேட்டேன். சாரி தம்பி, நாங்க வந்து மூளையில மனப்பொருள் ஏற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சிகிச்சை கொடுக்கிறோம், மூளையே இல்லாதவங்களுக்கு நாங்க சிகிச்சை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுட்டு இருக்கிற நீ எங்க இருக்கிற எங்க இருக்க நீ? ஹைதராபாத் சினிமா ஷூட்டிங் போயிட்டான். ஆக நாங்கள் பேசுனது அவருக்கு வந்து நாங்கள் விமர்சனத்தை வைக்கலன்னு சொல்லி ஆதவே சொல்லியிருப்பாரு. விமர்சனத்தை வைக்கல, எதுவும் பண்ணலை, அழுத்தம் கொடுத்தாங்க, அதனால வரல. அவர் மன வலிமை கம்மியாக இருந்ததுன்னு சும்மா அந்த வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க. ஆனால் இவங்க மானங்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கு தான் முட்டு கொடுக்க வருவானுங்க. இப்போ ரஜினி ரீசெண்டாக வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது வெறும் டாட் மட்டும் வச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதே எப்படின்னாக்கா இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியா, அவ்வளோதான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, வச்சுட்டாங்க. பிறகு பார்ப்போம். வணக்கம்.